ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆஸ்ரமோட ஹாலஜன் பல்ப் பற்றி பார்த்துருப்போம். அண்ட் அது வந்து ஒரு 35 வாட்ஸ் ஹெட்லைட் பல்ப். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே 35 வாட்ஸ் பட் ஃபிலிப்ஸ் பிராண்ட் கிட்ட இருந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டிஃப்ரென்சஸ் ஏன் அப்படின்னா ஒரு பிராண்டு கிட்ட என்ன டைப் ஆஃப் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். நான் பாலா சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஹெட்லைட் பல்ப் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஃபிலிப்ஸோட 35 வாட்ஸ் ஹெட்லைட் பல்ப். அண்ட் இது வந்து ஒரு 12 வோல்ட் ஹெட்லைட் பல்ப். இதுவுமே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஹாலோஜன் ஹெட்லைட் பல்ப் தான். சூட்டபிள் ஃபார் ஒன்லி 2 வீலர்ஸ், நாட் ஃபார் 4 வீலர்ஸ். ஸோ இந்த ஹெட்லைட் பல்ப் நமக்கு என்ன டைப் ஆஃப் பிரைட்னஸ் கிடைக்குது அண்ட் எவ்வளோ விஷன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து நமக்கு ப்ரீமியம் விஷன் மோட்டோ அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வருது. இதுலேயுமே நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பல்ப் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஹெட்லைட் பல்போட அன்பாக்சிங், ரிவ்யூ அண்ட் பிரைட்னஸ் செக்கனும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. எப்பயும் போல் ஒரே ஒரு கார்போர்ட் பாக்ஸ் உள்ள பல்பு வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சைடில் நமக்கு பல்போட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு HS1 ஹெட்லைட் பல்ப் அண்ட் இது வந்து ஒரு 35 வாட்ஸ்/35 வாட்ஸ் ஹெட்லைட் பல்ப். டிம்முமே 35 வாட்ஸ் தான் இருக்கும், பிரைட்டுமே 35 வாட்ஸ் தான் இருக்கும். ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹெட்லைட் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பல்பு பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும், வேறு எந்த சேஞ்சஸும் அதெல்லாம் கிடையாது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. அண்ட் கண்டிப்பாக கீழே போட்டால் உடையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது, ப்ரோ இந்த பல்பெல்லாம் கீழே போட்டால் உடையுமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உடைய தாங்க செய்யும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் பல்போட பிரைட்னஸ் செக்கு போயிடலாம். ஸோ பிரைட்னஸ் செக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபிலமெண்ட் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற அந்த 120 ரூபாய்க்கு இந்த ஒர்த்து கண்டிப்பாக கிடைக்குது. அண்ட் இது வந்து உங்கள் வண்டி கூட வர்ற ஒரு ஸ்டாக் ஹெட்லைட் பல்பு. ஸோ பிரைட்னஸ் இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே பிரைட்னஸை நீங்கள் இதில் எதிர்பார்க்கவே முடியாது. அண்டு இதுக்கு மேலே பிரைட்னஸ் வராதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு 35 வாட்ஸ் ஹெட்லைட் பல்பு. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக 45 வாட்ஸ் ஹெட்லைட் பல்பு நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிரைட் ஃபிலமெண்ட்டுக்கு போயிடலாம். பிரைட் ஃபிலமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து கரெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அண்டு இது ஸ்டாக் ஹெட்லைட் பல்ப் அப்படிங்கிறதுனால லிமிடெட் பவர் மட்டும் தான் அதில் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹெட்லைட் பல்போட பி ரோல்ஸ்க்கு போயிடலாம். ஒரு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது பிரைட்னஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப பிரைட்னஸ் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் உங்கள் வண்டியை ஓட்டுறதுக்கு என்ன தேவையான பிரைட்னஸ் வேணுமோ அந்த பிரைட்னஸ் இந்த ஹெட்லைட் பல்பில் கிடைக்குது. 35/35 வாட்ஸ் அப்படிங்கிறதுனால ஹெவி ஹீட், அதாவது ரொம்ப ஹீட் எல்லாமே இதில் ஜென்ரேட் ஆகவே இல்லை. ஒரு லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் போல தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஹீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண ஹெட்லைட் பல்ப்ஸோட ஹீட் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஆனால் அதே மாதிரி இந்த ஹெட்லைட் பல்ப் கிட்டக்க நீங்கள் பக்கத்தில் நிற்க முடியும், அந்த அளவுக்கு ஹீட் தான் வருது. ரொம்ப ஹீட் எல்லாமே வரல. அதே மாதிரி ஹீட்டுமே இதில் கரெக்டாக டிசிபேட் ஆயிருது அப்படின்னா அந்த ஹீட் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி போயிடுது. ஸோ ஃபிலிப்ஸ் இந்த பிராண்ட் நேமுக்காக நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லா செக்மெண்ட்டில் வர்ற ஸ்டாக் ஹெட்லைட் பல்ப்ஸ் இதுவாக தான் இருக்கும். பி ரோல்ஸில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஹெட்லைட் பல்ப் உள்ள அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ஸில் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட க்ளோஸ் அப் ஷாட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பெய்டு வீடியோ கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நாங்கள் ஹெட்லைட் பல்ப்பை காசு போட்டு வாங்கி பண்ணுற வீடியோ. இப்போ இந்த ஹெட்லைட் பல்ப்பை நம்ம ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண உடனே இப்படி தான் உங்களுக்கு தெரியும். இப்போ எரியுது வந்து நமக்கு இங்கே பிரைட் ஃபிலமெண்ட்டில் இந்த 2 ஃபிலமெண்ட்ஸுமே நமக்கு எரியும். ஸோ எரியும் போது இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ எந்த மாதிரி க்ளோ ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் க்ளோஸ் அப் ஷாட்ஸை நல்லா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஹாலோஜன் பல்ப் எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்குமே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது டிம் ஃபிலமெண்ட். நாங்கள் அங்கே எல்இடி லைட்டில் பார்த்த மாதிரியே தான் டிம் ஃபிலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடு மட்டும் தான் கவர் ஆகுது. அதாவது இந்த 3 சைடுமே கவர் ஆகுது, இன்னொரு சைடு கவர் ஆக மாட்டேங்குது. இதுதான் இந்த டிம் ஃபிலமெண்ட். இதில் மட்டும்தான் இந்த மாதிரி எரியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் இந்த ஹெட்லைட் பல்ப்ஸ் ஒர்க் ஆகும். அதாவது ஹாலோஜன் பல்ப் மட்டும் கிடையாது, எல்இடி ஹெட்லைட் பல்ப்ஸுமே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹாலோஜன் பல்போட பி ரோல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அண்ட் பிரைட்னஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸாக செக் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த பிரைட்னஸ் செக்கில் வந்து நம்ம கேமரா எவ்வளோ தூரமாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ பிரைட்னஸ் செக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபிலிப்ஸ் ஹெட்லைட் பல்போட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அண்ட் பிரைட்னஸ் செக் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதோட காஸ்ட் வந்து நமக்கு 120 140 ரூபீஸ் வரைக்கும் வரும். கம்மியாச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இதோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஹெட்லைட் பல்ப் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுவுமே வந்து நமக்கு ஒரு எல்லோ விஷன் கொடுக்குற ஒரு ஹெட்லைட் பல்ப் தான். ஸோ இதெல்லாம் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாலா சரவணன். பாய்.